சற்று முன் டேய் உன் பேச்சையெல்லாம் மதிக்க முடியாது, பரபரப்பை கொளுத்தி போட்ட செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதலில் இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை பார்க்க வேண்டும். சங்கிகளால் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி வெற்று செய்தி அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, குறிப்பாக இந்த சங்கிகளுக்கு வேறு வேலை என்பதே வந்து கிடையாது. எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பரப்ப வேண்டியது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை வந்து கேட்க வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து செங்கோட்டையன் வந்து சொன்னதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை அப்படின்றது வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற நிகழ்வுகள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கள் அப்படின்றது டோட்டலாக கொலாப் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பதா தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு வெற்று அறிவிப்பு அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எடப்பாடி பழனிசாமியின் உன் பேச்சையெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து அரங்கேறி கொண்டு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்த பிறகு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சையெல்லாம் நான் பெரியதாக கேட்க மாட்டேன் என்ற ஒரு உச்சபட்ச அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உண்மையில் எடப்பாடி பழனிசாமி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே மேபி சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ தமிழ்நாட்டில் 100% எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களா, எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் என்பதை எல்லாமே நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தால் நமக்கு முழுமையான அறிவிப்புகள் தெரிய வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை என்னால் தனிப்பட்ட முறையில் கேட்க முடியாது என்று அதிகாரப்பூர்வமாக கூறினாரா செங்கோட்டையன்? ஸோ உண்மையிலே அப்படி செங்கோட்டையன் கூறியிருந்தார் அது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அது வழிவகுத்திருக்கக்கூடும் என்றே நம்மால் எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். யார் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது, என்ன மாதிரியான தகவல்கள் என்பது கிடைக்கப்பட போகிறது என்பதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை எல்லாம் மதித்து நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் என்பது பரப்பப்பட்டு வருகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.